ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை என்கிறதான அந்த காரியத்தை குறித்து ஒரு வசனம் தருகிறேன். Nextly, I'm going to give a verse where God will never forsake us. தேவன் நம்மை கைவிட மாட்டார். God will never forsake us. நம்மை ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். And He will never yield to anyone. அதை நாம் விசுவாசிப்போமாக. Let's believe that. தீய சக்திகள் நம்மோடு போராடும்போது, when all evil forces working against us, சில வேளைகள் வியாதிகள் வரும்போது, sometimes when we have sicknesses, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சில சோதனைகள் வழியாய் நாம் போகும்போது, when we go through temptation which is something beyond our capabilities, தேவன் நம்மை கைவிட மாட்டார். but God will never forsake us. ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. In Hosea chapter 11, we got one beautiful verse. எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? O Ephraim, how could I forsake you? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? O Israel, and how I able to give you? அந்த வசனத்தை வாசிப்போம். Let's read that verse. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? How shall I give thee up, Ephraim? How shall I deliver thee, Israel? எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? O Ephraim, and how I would forsake you. கர்த்தர் என்னை கைவிடுவாரா என்கிற சந்தேகம் உன்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை உனக்கு எழுப்பி இருக்கிறது. And even you will have a doubt in many occasions that God would forsake you. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார், எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? And now for that kind of person, God says definitely, O Ephraim, in what way could I forsake you? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? O Israel, in what way I will give you up? இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த ஒரு சம்பவத்தோடு ஒப்பிட்டு நான் உங்களுக்கு விளக்குகிறேன். And in this incident, I compare what had happened in my personal life. ஒரு முறை வியாதியா இருந்த ஒரு அம்மாவை சந்தித்து ஜெபிக்கும்படியாக நான் போனேன். அவர்களுடைய புருஷன் ஒரு மகா குடிகாரன். And her husband was a drunkard. பெரிய போராட்டத்தின் மத்தியில் தான் அந்த தாய் கூட்டத்துக்கு வரும். While in the midst of a great struggle, that mother would be attending the church. விசுவாசத்தோடு இருந்தது. வியாதி படுக்கையில் ஆனபோது நாங்கள் ஜெபிக்க போனேன். And she was with the faith, and she was made sick, and while she was in the bed, we went to pray for her. அவர்களுடைய கேட்டை திறந்து நான் உள்ளே போனபோது, While I opened the gate and while I entered in, அவர்களுடைய புருஷன் கையிலே ஒரு சிகரெட்டோடு தன்னுடைய பெரிய நாயை இப்படி சங்கிலியிலே பிடித்து நின்று பார்த்து கொண்டிருந்தார். and I saw her husband with a cigarette in his mouth and having a big dog in his hand, standing and watching all that. என்னை கண்டவுடன் அந்த நாயை அப்படி விட்டு விட்டார். While he saw me, he just let loose the dog towards me. ஒரு பெரிய நாய். It was a gigantic big dog. அந்த நாய் அப்படியே சத்தத்தோடு அலறி பயங்கரமான சத்தத்தோடு எனக்கு நேராக ஓடி வந்தது. And the dog with the great screaming, barking sound, it came rushing towards me. அவர்களுடைய வீட்டுக்கு போவதற்காகவே நான் உபவாசத்தோடு தான் போயிருந்தேன். And wanting to go to that house with all fasting, I was going that time. அந்த நாய் ஓடி வந்தபோது நான் எனக்குள்ளே மிகவும் கலங்கினேன். When that dog was running towards me, I was greatly confounded within me. கர்த்தாவே, என்னை கைவிட்டீரா என்று எனக்குள்ளே நான் கலங்கினேன். And I was greatly confounded, saying, Lord, have you forsaken me? உடனே ஒரு சத்தம் நான் எனக்கு கேட்கிறது, எப்பிராயுமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? Immediately I could hear a subtle voice, Oh Ephraim, how could I forsake you? அந்த மனுஷன் அந்த நாயை விட்டு அவர் சிகரெட் அப்படி வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த நாய் ஓடி வந்து என்னுடைய பாதத்தில் அப்படியே படுத்து விட்டது. And he was having cigarette in his mouth and let loose that dog, and he was watching what the dog going to do. But the dog came and I fell flat on before my feet. இந்த சம்பவத்தை கண்ட பின்பு அவர் இறங்கி வந்து என்னை உள்ளே வரும்படி அழைத்தார். When he had seen all these incidents, he came voluntarily and invited me to come in. எப்பிராயுமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? Oh Ephraim, how shall I forsake you? இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி இந்த நாய்க்கு ஒப்பு கொடுப்பேன்? Oh Israel, how could I give you to this dog?
இந்த எப்பிராயிமே என்கிறதான அந்த இடத்தில் உன்னுடைய பெயரை கர்த்தர் சொல்லுகிறார். And even in the place of Ephraim, God is saying your name. உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? What a way I would forsake you. உன்னை நான் எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? In what a way I would give you up. இதை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe it? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? Believe this word of God. முழங்கால் நின்று கர்த்தரை துதிப்போமாக. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? என்னை ஒளிப்பித்த கண்மலையே, தாகம் தீர்த்திடும் கண்மலையே, என்னை ஒளிப்பித்த கண்மலையே, தாகம் தீர்த்திடும் கண்மலையே, பாதைகளே திரும்பமாக அந்த சத்தம் கேட்கிறது. And even I'm able to hear that voice. எப்பிராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? Oh Ephraim, how would I forsake you? இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? Oh Israel, how would you not? ஒருபோதும் கைவிட மாட்டார். And he will never